நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற மம்தா பானர்ஜி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பாரபட்சம் பார்க்கப்படுவதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மாநில பிரச்சனைகளை குறித்து பேச முற்பட்ட போது தனக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தை இந்தியா கூட்டணி கட்சியினர் புறக்கணித்த நிலையில் மம்தா பானர்ஜி பங்கேற்றார். ஆனால் அவருக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அவர் தற்போது கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளார். கூட்டத்தில் 5 நிமிடம் மட்டுமே பேச அனுமதிக்கப்பட்டதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்துள்ளார். தனது மாநில பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு 5 நிமிடங்கள் மட்டுமே தனக்கு ஒதுக்கப்பட்டதால் வெளிநடப்பு செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பாரபட்சம் பார்க்கப்படுவதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மாநில பிரச்சனைகள் குறித்து பேச முற்பட்ட போது தனக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய 9வது நிதி ஆயோக் கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் புறக்கணித்த நிலையில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பங்கேற்றார். ஆனால் அவருக்கு தன்னுடைய மாநில பிரச்சனைகள் குறித்து பேச 5 நிமிடங்கள் மட்டுமே நேரம் ஒதுக்கப்பட்டதால் அந்த கூட்டத்திலிருந்து அவர் வெளிநடப்பு செய்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெறும் 9வது நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைப்பில் உள்ளார். வசந்தி, இது குறித்தான முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நிதி ஆயோக் கூட்டமானது 9வது கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. காலை தொடங்கி இந்த கூட்டம் குறிப்பாக 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பாஜக மற்றும் அதன் கூட்டணியில் ஆளக்கூடிய மாநிலங்களிலும் பல்வேறு முதலமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் தங்கள் மாநிலத்திற்கு புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக, தங்கள் மாநிலத்துக்கான நிதி ஒதுக்கப்படாமல் பாரபட்சம் காட்டப்படுவதாக கூறி இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதே போல கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா, கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன், அதே போல தெலுங்கானா முதலமைச்சர் அப்படின்னு பல்வேறு முதலமைச்சர்கள் இந்த மாநிலத்தில் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. ஆனால் இதில் இந்திய கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதாக அறிவிப்பு இருந்தார். அந்த அறிவிப்பு கூட்டத்திலேயே அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால், தன் மாநிலத்திற்கான விஷயங்கள் குறித்தும் தன் மாநிலங்களுக்கு தேவையான நிதிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் அழுத்தம் தெரிவித்திருப்பதற்காக தான் வருவேன், இந்த கூட்டத்திலிருந்து கலந்து கொள்வேன் அப்படின்னு அவங்க தெரிவித்திருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்று மம்தா பானர்ஜி கலந்து கொண்ட கூட்டத்தில் மற்ற மாநில முதலமைச்சர்கள் பேசுவதற்கு 10 நிமிடங்கள் வரைக்கும் நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கோரிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான குழு கேட்டிருந்தது. ஆனால் நான் பேச
முற்பட்ட போது, என் மாநில பிரச்சனைகள் குறித்தான விஷயங்களை பேச முற்பட்ட போது 5 நிமிடம் கூட எனக்கு பேச அனுமதி கொடுக்காதது என்னை அவமதிப்பதற்கான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். எனவே ஏற்கனவே பட்ஜெட் சம்பந்தமான நிதி விஷயங்களில் பாரபட்சம் காட்டியிருக்கிறது மத்திய அரசு. இந்த அடிப்படையில் நிதி ஆயோக் கூட்டத்திலையும் தனக்கான அதாவது பேசுவதற்கான அந்த வாய்ப்பு மறுக்கப்படுவது என்பது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் என்பதை தான் அவங்க தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் இனிமேல் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன், என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்திலேருந்து வெளியிருந்து செய்தியாளர் சந்திப்பில் அவங்க பேசியிருக்கிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எனவே இந்திய கூட்டணியின் ஒரே ஒரு தலைவராக மம்தா பானர்ஜி வந்த நிலையில் அவரும் தற்போது இங்கே ஒரு கண்டனத்தை பதிவு செய்து எதிர்ப்பு மனநிலையோடு வெளியே செல்லியிருப்பது என்பது ஒரு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. எனவே தற்போது இன்னும் எனக்கு பின்னாடி தான் இந்த நிதி ஆயோக் கூட்டமானது நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டத்தில் இன்னும் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் அவங்கவுங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதி பங்கீடு, அதே போல வளர்ச்சி திட்டங்களுடைய ஆலோசனைகள் என்ற பல்வேறு விஷயங்களை இந்த கூட்டத்தில் ஆலோசித்திருக்கார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றாலும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். சரி, எனவே இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டத்தில் ஒரு மாநில முதலமைச்சர் இது போன்று வெளியேறுவது என்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. ஹரி.